குருவே சரணம். பார்த்தவுடன் காதலில் சிக்கிக்கொள்ளும் நட்சத்திரங்கள்: அசுவினி, புனர்பூசம், பூரம், சித்திரை, அனுஷம், உத்திராடம், ரேவதி, அப்புறம் பூசம். இவைகள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் தேவையே இல்லாமல் ஒரு லவ் அஃபேரில் மாட்டிக்குவாங்க. அது கூடுமான வரை சரியில்லை என்று வெளியிலும் வர முடியாமல், அதை விட்டும் போக முடியாமல் மனப்போராட்டத்தில் இருப்பாங்க. இவர்களை பார்த்து பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க. இப்படி தேவையில்லாத காதல் நிறைய திருமணங்கள் நடக்குது. பிடிச்சி போய் திருமணம் பண்ணுறாங்க, நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோடு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய திசைகள் கோச்சாரத்திலே பலன்கள் நல்லா இல்லை, சுக்கிரன் நல்லா இல்லை, குரு பார்வை கிடைக்கல, புரியுதுங்களா? செவ்வாயும் சரியில்லை. ஆணுக்கு சுக்கிரன் சந்திரன், பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கை, காதல் எல்லாம் சிறப்பாக கைகூடும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சரி பார்த்துக்கணும். உங்கள் பிள்ளைகள் காதலிக்கிறாங்க, செல்ஃபோனை எடுத்துகிட்டு தனியாக போய் நிற்கிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க. என் பெண்ணினுடைய நடவடிக்கை சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆண் பிள்ளைகளும் இப்பொழுது நிறைய தேவையில்லாத காதல் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவர்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் இப்போது நடக்கிறது தசை என்ன, கோச்சாரத்தில் கிரகனுடைய நிலைமை என்ன, பார்த்த உடனே இது காதலில் மாட்டியிருக்காங்களா இல்லையா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காங்க. ஒரு நாள் பெரிய பிரச்சனையாகி போலீஸ் கேஸ் ஆகி பேப்பரில் பேர் தம்முடைய குடும்ப மானம் அவமானத்துக்கு ஆளாகி, என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம முன்னாடியே ஜோதிடர் சொன்னாரே, நம்ம கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காம, ஏனென்றால் ஜாதகத்தில் அது வந்துடும். ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர் சொல்வார், உங்கள் பெண்ணினுடைய நடவடிக்கை சரியில்லை, காதலில் மாட்ட போகிறாங்க, உங்கள் பையனுடைய நிலைமை சரியில்லை, காதலில் மாட்ட போகிறாங்க என்று இண்டிகேஷன் கொடுப்பார் ஜோதிடர். அதை அலட்சியம் செய்தால் பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் குடும்பத்துக்கு அவமானம் காத்திருக்கிறது. அது வர அளவுக்கு விட்டுறாதீங்க. முன்னாடியே ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய என்ன பரிகாரங்களோ செய்துட்டால் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் உண்டு. எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரங்கள் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில். அதை பெற்றோர்கள் கவனமாக செய்யணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.